நகர பகுதியில் வங்கி ஊழியரின் கைப்பையை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த ஜெனிஃபர் தனியார் வங்கி ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் பொங்கல் விடுமுறையில் தனது சகோதரருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரை முழுவதையும் சுற்றி பார்த்த பிறகு கடற்கரை அருகே உள்ள புசி வீதி பகுதியில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு அருகில் சுற்றுலா வந்த சிலரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அருகில் புகைப்படம் எடுத்த நபர் ஒருவரை புகைப்படம் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அவர்கள் புகைப்படம் எடுத்த நிலையில் அந்த வாலிபரும் தன்னை புகைப்படம் எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டதால் ஜெனிஃபர் தான் கொண்டு வந்த கைப்பையை புகைப்படம் எடுப்பதற்காக அருகில் இருந்த கல்லின் மீது வைத்துவிட்டு புகைப்படம் எடுத்துள்ள நிலையில் அவர் மறந்து சிறிது தூரம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்து பார்த்தபொழுது கைப்பையானது காணாமல் போய் உள்ளது. அதில் 75,000 ரூபாய் மதிப்பிலான ஐபோன், உயர் ரக கண்ணாடி மற்றும் 7,000 ரூபாய் பணம் ஆகியவை இருந்ததால் உடனடியாக அவர் காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக உதியஞ்சாலை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கைப்பையை திருடிச் சென்ற வாலிபரை தேடி வருகின்றனர். காவலர் பணிக்காக நடத்தப்படும் இலவச சிறப்பு பயிற்சி வகுப்பிற்கு SC/ST பிரிவினர் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கும் காவலர் பணியில் சேர்வதற்கான எழுத்துத் தேர்வுக்கு இலவச சிறப்பு பயிற்சி வகுப்பினை வரும் 28ஆம் தேதி முதல் நடத்த உள்ளது. அனைத்து வார நாட்களிலும் இந்த சிறப்பு வகுப்புகள் நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் புதுச்சேரி நடேசன் நகர் 3வது குறுக்கு தெருவில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தினை அணுகி விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பல்வேறு போட்டிகளில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுவை முதலியார்பேட்டையில் உள்ள வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் 77வது குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு இவ்விழா முப்பெரும் விழாவாக தொடங்கப்பட்டது. காலையில் மழலையர் மாணவர்களுக்கும் 1ஆம் வகுப்பு மாணவர்களும் சேர்ந்து உணவு திருவிழா போட்டியில் பங்கேற்றனர். 1ஆம் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இணைந்து கலை மற்றும் கைவினை விழாவில் கலந்து கொண்டனர். 6ஆம் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அறிவியல் கண்காட்சியில் கலந்து அசத்தினர். இவ்விழாவில் பள்ளி இயக்குநர் முதல்வர் மதிவாணன் வரவேற்புரையாற்றினார். நிறுவனர் முதன்மை முதல்வர் கலைமாமணி சரோஜா பாபு தலைமை உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக BSNL ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர் கௌசல்யா பிரேம்ராஜ், சாய் சத்யா விளையாட்டு அகாடமியின் மேலாண் இயக்குநர் டாக்டர் சிவகுமார் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். கௌசல்யா பிரேம்ராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தேசிய உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த பேச்சுரை, பாட்டு, நடனம் நடத்தப்பட்டது. இவ்விழாவை ஆசிரியர் சோலை ராணி அருணேஸ்வரி தொகுத்து வழங்கினர். நன்றியுரையை திருமதி அருணேஸ்வரி வழங்கினார். சுல்தான்பேட்டையில் உள்ள ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் பகுதியில் அமைந்துள்ள ராக் இன்டர்நேஷனல் CBSE மேல்நிலைப் பள்ளியில் 2026ஆம் ஆண்டிற்கான அறிவியல் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தது. கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்தார். இதில் ராக் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஃபவுண்டர் செயலாளர் ஹரிதேவன், சரவணன், ரவிச்சந்திரன், ராக் இன்ஜினியரிங் கல்லூரி டீன் அருள் குணாலன் மற்றும் பள்ளியின் முதல்வர் உஷாராணி, ரத்னராஜ், துணை முதல்வர் இந்திரா ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். பின்னர் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி படைப்புகளில் சோலார் சிஸ்டம், விண்வெளி ஆராய்ச்சி போன்ற பல்வேறு அறிவியல் மற்றும் எதிர்கால வாழ்வாதாரத்திற்கு தேவையான முக்கிய படைப்புகள் ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்தும் வகையில் மாணவர்களின் திறமை அமைந்திருந்தது. மேலும் அறிவியல் கண்காட்சியில் மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகளை பாராட்டினர். தனியார் நிறுவனத்தை விரிவாக்கம் செய்ய முதலீடு பெற்று தருவதாக மோசடி செய்த வடமாநில வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி சஞ்சீவி நகரில் லூகாஸ் இம்பெக்ஸ் என்ற தனியார் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தின் இயக்குநரை கடந்த ஜூலை 23ஆம் தேதி ஜோதி பிரகாஷ் திரிபாதி என்பவர் தொடர்பு கொண்டார். டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இயங்கி வரும் டெக்னாலஜிக்கல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் இயக்குநர் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். லூகாஸ் இம்பெக்ஸ் நிறுவனம் தொடர்பான துறைமுகம் மற்றும் கப்பல் கட்டும் தளம் திட்டத்திற்கு முதலீடு நிதி மற்றும் வங்கி மூலம் கடன் ஏற்பாடு செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார்.
இதையடுத்து ஜோதி பிரகாஷ் திரிபாதிக்கு 29,50,000 ரூபாயை அனுப்பி வைக்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த நபர் தெரிவித்தபடி முதலீடு நிதி எதுவும் ஏற்பாடு செய்து தரவில்லை. மேலும் பெற்ற பணத்தையும் திரும்ப தராமல் அலைக்கழித்து வந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் டி நகர் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பதுங்கியிருந்த ஜோதி பிரகாஷ் திரிபாதியை கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி மேரா யுவ பாரத் புதுச்சேரி மாநிலம் சார்பில் பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணி நாளை காலை நடைபெறவுள்ளதாக மை பாரத் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் காயத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மை பாரத் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் காயத்ரி, தேசிய வாக்காளர் தினத்தை ஒட்டி மை பாரத் மத்திய அரசு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் தேசிய வாக்காளர் தின பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணி நாளை புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ளதாகவும், முதல் முறை வாக்காளர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தும் வகையிலும் அவர்களை வாக்காளர்களின் நெறிமுறைகளை தெரிந்து கொள்ளவும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் தேர்தலில் முழுமையாக பங்கேற்று தங்களின் ஈடுபாட்டை செலுத்த வேண்டும் என்ற நோக்கில் முதல் முறை வாக்காளர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாகும். நாளை நடைபெறவுள்ள பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணியில் முதல் முறை வாக்காளர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும், புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் தொடங்கவுள்ள சைக்கிள் பேரணியை புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது மை பாரத் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசின் கடைசி சட்டசபை கூட்டம் வரும் பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் கூடுகிறது. அன்றைய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான முன்னேற்பாடு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அதன்படி கடந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி 13,600 கோடி ரூபாய்க்கு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான அறிவிப்பு பிப்ரவரி மாத இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நடைபெற உள்ளதால் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது. இருப்பினும் தேர்தல் முடிந்து புதிய அரசு பதவி ஏற்கும் வரை அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், ஓய்வூதியம் உள்ளிட்ட நிர்வாக செலவினங்களுக்கு அரசின் நலத்திட்டங்களுக்கான நிதிகளை விடுவிப்பதற்கு ஏதுவாக ஏப்ரல் முதல் 5 மாதங்களுக்கு 6,000 கோடிக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்திட அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதியும் மத்திய உள்துறை மற்றும் நிதித்துறை அமைச்சகத்தில் பெறப்பட்டுவிட்டது. அதன்படி வரும் பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் சட்டசபையை கூட்டி அன்றைய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்து சபையின் ஒப்புதல் பெற உள்ளது. அதையொட்டி இடைக்கால பட்ஜெட் தயாரிப்பதற்கான பணியில் அனைத்து துறை அதிகாரிகளும் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி டிஜிட்டல் மையமாக உருவாக்க உயர்மட்ட தொழில்துறை கலந்துரையாடல் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மற்றும் நாஸ்காம் அமைப்பு இணைந்து புதுச்சேரியை வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவை மையமாக உருவாக்குதல் என்ற தலைப்பில் உயர்மட்ட தொழில்துறை கலந்துரையாடல் கூட்டம் நடந்தது. புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடந்த கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்டெக்ரா சாஃப்ட்வேர் நிறுவனர் ஸ்ரீராம் சுப்பிரமணியா, டிசிஎஸ் காக்னிசன்ட் டெக்னீஷியன் சிஸ்டம்ஸ், ஸ்ட்ரைவ், ஐடியாசன் மற்றும் ஜூசி சிஸ்டம்ஸ் ஆகிய முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் நாஸ்காம் தரப்பில் அதன் துணைத் தலைவர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசன், தென்னிந்திய இயக்குநர் பாஸ்கர் வர்மா ஆகியோர் பங்கேற்று அதிகாரிகளுடன் கலந்துரையாடினர். சுல்தான்பேட்டையில் பொதுப்பணித்துறை மூலம் அமைக்கப்பட்ட புதிய பயணியர் நெருக்கடியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு மூலம் 5,91,000 ரூபாய் மதிப்பில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சுல்தான்பேட்டை மெயின் ரோட்டில் புதிய பயணியர் நெருக்கடி அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய பயணியர் நெருக்கடியை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு உதவி பொறியாளர் மனோகர், இளநிலை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் சுல்தான்பேட்டை பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்வு நேரத்தில் ஆசிரியர்கள் விடுப்பெடுக்க கல்வித்துறை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநர் சிவகுமார் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், அனைத்து பள்ளி கல்வி அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கல்வித்துறையின் பணிகளை தடையின்றி நடப்பதை உறுதி செய்ய ஆசிரியர்களுக்கு விடுப்பு வழங்குவது தொடர்பான கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும். குடியரசு தினம், பொது தேர்வுகள் மற்றும் மத்திய அரசின் தேர்வுகள் நடக்கும் காலகட்டங்களில் ஆசிரியர்களுக்கு விடுப்பு வழங்குவது கடுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். உண்மையான அவசர நிலைகள் ஏற்பட்டால் மட்டும் தகுந்த அதிகாரிகளின் முன் அனுமதி பெற்ற பிறகே விடுப்பு வழங்கப்பட வேண்டும். இந்த அறிவுறுத்தல்களை மீறினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நெட்டப்பாக்கம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருமான பெரியசாமி தனது பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பு செய்தார். நெட்டப்பாக்கம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பெரியசாமி தனது பிறந்தநாளை ஒட்டி நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து பிறந்தநாளை கொண்டாடினார். காலை 10 மணி அளவில் கல் மண்டபத்தில் தாவேகா வேட்பாளர் பெரியசாமிக்கு இளைஞர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஏரிப்பாக்கம், கரியமாணிக்கம், மடுகரை, நெட்டப்பாக்கம், பண்டசோழநல்லூர், பனையடிக்குப்பம், சூரமங்கலம், கரையாம்புத்தூர், மணமேடு உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி பெண்களுக்கு இலவச புடவைகளை வழங்கினார். மடுகரை ராம்ஜி நகரில் எழுந்தருளி உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் தொகுதியில் உள்ள தாவேகா கொள்கை தலைவர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தாவேகா மாநில நிர்வாகி புதியவன், தொகுதி தலைவர் சுகுமார், தொகுதி நிர்வாகிகள் தீனதயாளன், மலரழகன், ஜெயமூர்த்தி, சதீஷ், ராமநாதன், மணிவண்ணன், ராஜா, ராமு, அபிஷேக், மணிவண்ணன், விஜய பாலாஜி, ஞானகுமார், விஜய் உள்ளிட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், இளைஞர்கள், பெண்கள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யும் வகையில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி உடனடியாக கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி அரசு நிர்வாகத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள், பால சேவிகாக்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பகுதி நேர விரிவுரையாளர்கள், தினக்கூலி ஊழியர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு தினம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் போராட்ட களமாக காட்சியளிக்கிறது. ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை செயல்படுத்த அதிகாரிகள் மறுக்கின்றனர். முறைப்படி பணிக்கு அமர்த்தப்பட்டவர்களை கொள்கைக்கு புறமாக பணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் என கூறி நிரந்தரம் செய்ய மறுக்கிறார்கள். எனவே நீதிமன்ற உத்தரவை ஏற்க மறுக்கும் அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அரசு துறைகளில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பாராமுகமாக இருக்கிறார். இது நியாயமில்லை. எனவே உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் அரசின் உத்தரவுகளை மதிக்காத அதிகாரிகள் எதற்கு புதுச்சேரியில் பணிபுரிய வேண்டும் என கேள்வி எழுப்பிய அன்பழகன், தலைமைச் செயலாளரை சபாநாயகராகவும் மற்ற IAS அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர்களாக அமர வைத்து சட்டமன்றத்தை நடத்தலாமே எனவும் விமர்சித்தார்.